எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூரில் அரசு கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரி வளாகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என எச்சரித்தனர். மேலும் காற்று மாசு ஏற்பட்டு புற்றுநோய் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து கல்லூரிக்கு சென்ற போலீசார் மாணவர்களிடம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளனர். இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்த ஆய்வுக்கான மேற்கொள்வதற்கான முயற்சி இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். ஹைட்ரோ கார்பன் திட்டம் இந்த மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டால் முற்றிலுமாக விவசாயம் அழித்தொழிக்கப்படும். இன்றைக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வழங்காமல் இன்றைக்கு விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விவசாயிகள்லாம் வாழ்வாதாரத்தை வாழ்க்கை இழந்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் மத்திய அரசாங்கம் திட்டத்தை எடுக்காமல் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் வலியுறுத்தி இந்த போராட்டம் திருவிக்கா கல்லூரி முன்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் என்பதால் அத்திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக கைவிட வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாய நிலங்களை அளிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுகிறது. இதனையும் தடை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் தமிழகத்திற்கு ஹைட்ரோ கார்பனை திணிப்பது மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மண் வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. இதனையும் கண்டித்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பாக மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரியில் இன்று வகுப்பு புறக்கணிப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். காவிரி விவகாரம், ஹைட்ரோ கார்பன் போன்ற பிரச்சனைகளில் நியாயம் கேட்டு வரும் மார்ச் 10ஆம் தேதி சென்னையில் ஆளுநர் மாளிகை முன் நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு மறுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். வறட்சியால் விவசாயிகள் உயிரிழந்து வரும் நிலையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழர்களை அழிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் PR பாண்டியன் தெரிவித்தார். எனவே வரும் மார்ச் 10ஆம் தேதி சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் புகைப்படங்களை திறந்து நீதி கேட்டு போராட்டம் நடத்தப்படும் என்றும் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குள் அமைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். இனி தற்கொலை அதிர்ச்சி மரணங்கள் நிகழாத வண்ணம் மத்திய அரசு உறுதியளிக்க வேண்டும். எனவே நீதி கேட்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் இளைஞர்கள், மாணவர்கள், விவசாயிகள் இணைந்து இப்படி துவங்கியிருக்கிறார்கள். இனி மத்திய அரசுக்கு எதிரான போராட்டத்தை துவங்குவோம். வருகிற மார்ச் 10ஆம் தேதி டெல்லியில் பாராளுமன்றம் நடைபெறுகிற போது எங்களுடைய நீதி கேட்கிற போராட்டம் 275 விவசாயிகளுடைய புகைப்படங்களை ஆளுநர் மாளிகை முன் திறந்து வைத்து தொடர் நீதி கேட்கிற போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரியலூரில் விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுவாசல் உள்ளிட்ட இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படுவதை கண்டித்து தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் அரை நிர்வாணமாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும், வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், சீமை கருவேல மரங்களை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் கருகிய பயிர்களை கையில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் இயற்கை எரிவாயு ஹைட்ரோ கார்பன் திட்டம் இங்கேயே தொடங்க இருக்காங்க. இங்க தொடர்ந்தால் தற்கொலை போராட்டம் நடக்கும். மாவட்ட ஆட்சியர்கள் இடம் கொடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இலவச விவசாய மின் இணைப்பு கட்ட காத்திருக்காங்க, அவங்களுக்கு உடனே கொடுக்கணும். அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலிக்கருவி முள்ளு நிறைய முளைச்சு இந்த விவசாயத்தை அழிச்சிருச்சு. அதெல்லாம் இந்த வேலிக்கருவி முள்ளு அகற்றுவதற்கு மாவட்ட ஆட்சியர் சரியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெடுவாசல் மக்கள் போராட்டத்தை ஒடுக்க அரசு துடிக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்தும் மத்திய அரசின் முடிவுக்கு எதிரான போராட்டம் மாபெரும் மக்கள் போராட்டமாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இப்போராட்டத்திற்கு கிடைத்துள்ள மக்கள் ஆதரவும் எழுச்சியும் மத்திய மாநில அரசுகளை பதற்றமடைய செய்திருப்பதாகவும், திருச்சியிலிருந்து நெடுவாசல் நோக்கி இருசக்கர ஊர்தியில் பேரணி சென்ற 13 பேரை திருச்சி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொதுநலனுக்காக போராடும் மக்களுக்கு ஆதரவு அளிப்பதுதான் நல்ல ஆட்சிக்கு அழகு என்று கூறியுள்ள ராமதாஸ், அடக்குமுறைகள் மூலம் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களுக்கும் போராட்டம் பரவ வழி செய்துவிடும் என்றும் எச்சரித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சந்தித்து பேச உள்ளார். மருத்துவ படிப்புக்கான தேசிய அளவிலான நீட் நுழைவுத் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க கோரியும், காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரியும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்துவார் என கூறப்படுகிறது. இதற்காக முதலமைச்சர் பழனிசாமி சென்னையிலிருந்து டெல்லிக்கு விமானத்தில் புறப்பட்டு சென்றார். அவருடன் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளும் சென்றுள்ளனர். டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ள அவரை அதிமுக எம்பிக்கள் சந்தித்து பேசினர். இந்த நிலையில் இன்று மாலை பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளார். திருச்செந்தூர் அருகே சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கடலில் கவிழ்ந்ததில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. திருச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 14 குழந்தைகள் உட்பட 42 பேர் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரே படகில் பயணம் செய்துள்ளனர். மணப்பாடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செல்வம் என்பவருக்கு சொந்தமான அந்த படகில் 7 பேர் மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலையில் அதிகம் பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. அதனால் படகு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கடலில் மூழ்கியுள்ளது. ஏற்கனவே 9 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறை, உள்ளூர் மீனவர்கள் மற்றும் கடலோர காவல்படை உதவியுடன் இன்று காலை மீண்டும் தேடும் பணி நடைபெற்றது. காணாமல் போனதாக கூறப்பட்ட 12 வயது சிறுமி அப்போது சடலமாக மீட்கப்பட்டார். இந்த விபத்து தொடர்பாக மணப்பாடு பகுதியைச் சேர்ந்த படகு உரிமையாளர் கெவின் மற்றும் படகினை ஓட்டிச் சென்ற செல்வம் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படங்களை அரசு அலுவலகங்களிலிருந்து அகற்றக் கோரி திமுக மற்றும் பாமக சார்பில் தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வர உள்ளன. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஹூலுவாடி ஜி ரமேஷ், நீதிபதி ஆர் மகாதேவன் அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. வழக்கை விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு அமர்ந்தபோது மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி இதே கோரிக்கையுடன் திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அதனையும் விசாரிக்குமாறு முறையிட்டார். அதனை ஏற்ற நீதிபதிகள் இரு வழக்குகளையும் பிற்பகல் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவதில் குழப்பம் நீடித்தால் திமுக சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொது விநியோக திட்டத்தை சீரழிக்கும் வகையில் அரிசி, கோதுமை, பருப்பு உள்ளிட்டவை வழங்காமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ரேஷன் கடைகளுக்கு பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் விடவில்லை என்பது அதிர்ச்சி அளிப்பதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்திட்ட ஒரே காரணத்திற்காக தமிழகத்தை வஞ்சிக்க கூடாது என மத்திய அரசிடம் வாதாடி உரிமைகளை தமிழக அரசு நிலைநாட்ட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுத்துறை வங்கிகளைச் சேர்ந்த ஊழியர்கள் நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதால் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. 9 பொதுத்துறை வங்கி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெறும் போராட்டத்தில் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இதனால் தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்ட வங்கி கிளைகளில் பணிகள் வெகுவாக பாதிக்கப்படும் என தெரிகிறது. UFBI எனும் வங்கி ஊழியர் சங்கங்களின் ஐக்கிய கூட்டமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது. வங்கிகளை தனியார்மயமாக்கும் முயற்சிக்கு கண்டனம், வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 5 உலைகளிலும் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் மொத்தமுள்ள 5 மின் உலைகளில் தலா 210 மெகாவாட் வீதம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பருவமழை பொய்த்து போனதால் ஏற்பட்ட தண்ணீர் பற்றாக்குறையால் அனல் மின் நிலையத்தின் 5 உலைகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1050 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கோடை காலம் தொடங்கும் முன்பே தண்ணீர் தட்டுப்பாடால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டு இருப்பதால் மாவட்டத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. போன தடவைலாம் நம்ம பாதிக்கப்பட்டோம் வெள்ள நீர்னால. அந்த நீர்நிலையெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு ஒழுங்குபடுத்தி இருக்கிற குளங்கள் எல்லாம் நல்ல ஒரு இதாக தூர்வாரி ஒரு இது பண்ணியிருந்தா அந்த தண்ணி தட்டுப்பாடு கூட வந்திருக்காது. இது அரசாங்கமும் மாநகராட்சியும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உடனடியாக செயல்படுத்துன்னு எங்கள் வியாபாரி சங்கம் மூலியமாகவும் பொதுமக்கள் மூலியமாக இதை நாங்கள் ஒரு வேண்டிக் கொள்கிறோம். மின்சாரமும் தடைப்பட்டு இருக்கிறது, குடிநீரும் தட்டுப்பாடாக உள்ளது. ஏற்கனவே அரசு கடல் நீரை குடிநீரை ஆக்குறதுக்கு ஏற்கனவே திட்டம் உள்ளது. அந்த திட்டம் உண்மையிலே செயல்பட்டு இருந்தால் இதுபோன்ற பிரச்சனைக்கு, குடிநீர் பிரச்சனைக்கு அண்டை தீர்வு காண முடிந்து இருக்கும். ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் தூத்துக்குடி நகரப்புறத்தில் பொதுமக்கள் இதனால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை கடல் நீரை குடிநீரை நல்லெண்ணெய் ஆக்குவதற்கு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். உயர்நீதிமன்ற தடையை மீறி ஆத்தூர் ராணிப்பேட்டையில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோவிலை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போக்குவரத்துக்கு இடையூறாக கோவில் இருப்பதாக கூறி சமூக ஆர்வலர் செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் கோவிலை அகற்ற கடந்த மாதம் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனையடுத்து மாற்று இடம் கிடைக்கும் வரை கோவிலை இடிக்க இடைக்கால தடை விதிக்க கோரி அக்கோவில் பராமரிப்பு குழு மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து கடந்த 20ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின்படி கோவிலை இடிக்க நெடுஞ்சாலை மற்றும் வருவாய்த்துறையினர் இன்று காலை வந்தனர். இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கோவில் கருவறை மட்டும் விட்டுவிட்டு பிற ஆக்கிரமிப்புகள் இடிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தமிழகத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் முழுமையாக தீர்வு காண வலியுறுத்தி வரும் மார்ச் 14ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் தமாக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் காவிரி, முல்லைப்பெரியாறு, அத்திக்கடவு, நெடுவாசல் என பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவது குறித்து கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். எனினும் தமிழகத்தின் உள்ளாட்சிகளில் அடிப்படை வசதிகள் கூட முழுமையாக கிடைக்காமல் நகர, கிராம மக்கள் தொடர்ந்து பல இன்னல்களுக்கு உள்ளாவதாக தெரிவித்தார். எனவே அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ராஜா முத்தையா மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துடன் இணைக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சிதம்பரம் அண்ணாமலை கழகத்திற்கு மருத்துவ படிப்பிற்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே அக்கல்லூரியை தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என ரவீந்திரநாத் கேட்டுக்கொண்டுள்ளார். அங்கு படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் மாணவர்களும் முதுநிலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் அவர்களுக்கு தேவையான போதிய பயிற்சி இல்லாமல் சிரமப்படுகிறார்கள். நோயாளிகளுடைய எண்ணிக்கை குறைய குறைய இந்திய மருத்துவ கவுன்சிலும் பல் மருத்துவ கவுன்சிலும் அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கான முழுமையான அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு உடனடியாக தமிழக அரசு அந்த 2 மருத்துவக் கல்லூரிகளையும் தமிழ்நாடு மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா அருகே 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் மாவட்டம் ரேணிகுண்டா மண்டலம் குமாரப்பள்ளியில் சின்னையா, இந்திரம்மா தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை அவரது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் சின்னையாவை கற்களால் தாக்கி கொலை செய்துள்ளனர். மேலும் இந்திரம்மாவின் கை, கால்களை கட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தடயவியல் நிபுணர்களுடன் சோதனை நடத்தினர். ரேணிகுண்டா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற சிறப்பு சட்டம் இயற்றுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சீமை கருவேல மரங்களை அகற்ற உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் செல்வம், கலையரசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இப்பிரச்சனையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் தற்போது வரை 15% பணிகள் மட்டுமே முடிந்துள்ளதாக குறிப்பிட்டனர். எனவே சீமை கருவேல மரங்களை முழுமையாக அகற்ற சிறப்பு சட்டம் இயற்றுமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் 2 மாதத்திற்குள் சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற ஆணை பிறப்பித்து விசாரணையை மார்ச் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். செய்தி அறிக்கை நிறைவுற்றது. என்றும் தொடர்ந்து பாருங்கள் News 7 தமிழை.